தந்தை பற்றி இஸ்லாம் இந்த தலைப்பிலே மூத்த முஸ்தாக் பாய் அவர்களை அழைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிக சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அம்மா பாத். தந்தையின் சிறப்பு. தந்தைனாலே சிறப்பு தான். அதில் என்னத்தை பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு? நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய பிக்கஸ்ட் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளோட தந்தை தான், அப்பா தான். அது யாராலுமே ஒருபோதும் மாற்றிக்க முடியாது. நம்ம பெக்கிறது அம்மா மாதிரி, 10 மாதம் சுமந்து பெக்கிறாங்களோ அவங்க தான் அம்மா மாதிரி. அந்த பெற்றெடுத்து அவன் சாகுற வரை அவனுக்கு எது நல்லது எது கெட்டது, அவனுக்கு எது செஞ்சால் பிடிக்கும் எது செஞ்சால் பிடிக்காது பார்த்து பார்த்து ஒவ்வொரு வேலையை செய்கிறதே நம்ம அப்பா அம்மா இருக்குதாங்க. அப்போ அப்படியேப்பட்ட அப்பா அம்மார்களுக்கு நம்ம எப்படியா பிள்ளையாக இருக்கணும், அவங்கள எப்படி மதிக்கணும் நம்மளுக்கு சரியாக இன்னும் தெரியலை. சொல்லப்போனால் இன்றைய காலத்தில் இளைஞராக வெளியே பார்க்குறோம், அப்பா அம்மார்கள்லாம் கண்டெறிஞ்சு என்னென்னமோ திட்டுறாங்க. நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். என் அப்பா சாடிஸ்ட்டு, எங்கள் அப்பா எதுக்கு எடுத்தாலும் வைகிறாங்க, நம்ம என்னத்தை தான் செஞ்சுட்டோம், நம்ம எது செஞ்சாலும் எங்கள் அத்தை வைகிறாரேன்ட்டு நான் இப்படி நினச்சேன். ஆனால் அந்த ஏஜெல்லாம் தாண்டி இப்போ 20+ ஆனதுக்கப்புறம் அதுக்குள்ளே அவர் எதுக்கு வைகிறாரு, ஏன் வைகிறாரு, எதுக்கு வைகிறாருன்ட்டு எனக்கு இப்போ தான் உணர முடியுது. எல்லா அப்பவும் சும்மா ஒன்று வைகிறார், டைம் பாஸுக்காக வைகிறாங்க, ஒருபோதும் கிடையாது. நம்ம வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கை தேவைக்கு தான் வைகிறாங்க. அது யாராலுமே இப்போ வர சரியாக பயன்படுத்திக்கிறதே இல்லை. என் அப்பாலாம் சொல்லுவாங்க, இப்போ வர சொல்லுவாங்க, நீனா என் கஷ்டத்தை என்னைக்கு தான் உணர்ந்துருக்க, நான் மவுத்தானதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் முடித்து உன் பிள்ளைங்க நீ வளர்ப்ப பார்த்தியா, அப்போ தான் எனக்குள்ள வழி உனக்கு தெரியும் இப்படின்றாங்க. இது பொய்யான வார்த்தையில் உண்மை, சத்தியம். நானும் பல தடவை யோசிச்சிருக்கேன், சரி அப்பாவை இப்படிலாம் கஷ்டப்படுத்தியிருக்கோமோ, அப்போ உணராத ஒரு மனசு இப்போ உணருது, அப்போ சொல்லியிருந்தால் நான் நல்லா இருந்திருப்பேனே இப்படின்னு நான் நினச்சேன். இதை நான் வெறும் வார்த்தைக்காக மட்டும் சொல்கிறத நினைக்காதீங்க. என் லைஃப் அவங்க வாழ்கிறதே நம்மளுக்காக மட்டும்தான் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு அப்பா அம்மார்கள்லாம் என்ன தெரியுமா, 2 வாழ்க்கை தான். ஒன்று அவங்களுக்காக வாழ்கிறாங்க, இன்னொன்று நம்மளுக்காக வாழ்கிறாங்க. இதில் என்ன ஹைலைட்னா, அவங்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை இருக்குது தெரியுமா, அவங்க மனைவி அப்படின்ட்டு அந்த வாழ்க்கையை கேன்சல் பண்ணிட்டு நம்ம பிள்ளைகளுக்காண்டியே தான் மோஸ்ட்லி வாழ்கிறாங்க. இது நிறைய இளைஞர் தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் திட்டுறாங்க, எதுக்கு திட்டுறாங்க, இந்த ஒரு நிமிஷம் யோசிக்கக்கூடாதா அவங்க எதுக்கு திட்டுறாங்கன்ட்டு. பல தடவை நானும் யோசித்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், என் அத்தை திட்டிக்கிட்டே இருக்காடா என்னடா இப்படின்ட்டு ஒரு வாழ்க்கையை வெறுத்து போகிற அளவுக்கு வாழ்ந்துட்டேன். ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது ஏன் திட்டுறாங்க, அதுக்குள்ளே என்னென்ன எஃபெக்ட் இருக்குது. பையன் நல்லா வர்றதுக்காண்டி என்னென்னமோ செய்வாங்க நம்ம அப்பா அம்மார்கள். நானும் நிறைய இடத்துல யோசிச்சிருக்கேன். எங்கள் அப்பாவோட அப்பா இருக்காங்க, அவங்க எங்கள் அத்தா நல்லா வர்றதுக்காண்டி பல இடத்துல அவமானப்படுத்தி எங்கள் தாத்தா அடிச்சிருக்காங்க. அடித்ததுனால தான் எங்கள் அத்தா இந்த நேரத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் அப்பா சொல்லி புரிய வச்சுருக்காங்க, அடித்து சொல்லி வைக்கலை, சொல்லி புரிய வச்சுருக்காங்க எங்கள் அத்தா. அந்த சொல்லி புரிய வச்சதில் நான் இப்போ தான் உணர்றேன், நான் எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கையெல்லாம் நான் எங்கள் அத்தாட்ட வாழ்ந்துருக்கேன்னு நான் இப்போ தான் உணர்றேன். நான் இப்போ இங்கே நின்று பேசுகிறேன்னா ஃபுல்லாக உணர்ந்து தான் நான் பேசுகிறேன். நான் ஒன்றும் சும்மாலாம் நான் ஒன்று பேசலை. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வாழ்கிற வாழ்க்கை நம்மளுக்காக மட்டும் வாழாமல் அவங்க வாழ்கிறவங்க பாருங்கள், அவங்க நம்மளுக்காகவே வாழ்கிறாங்க. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம பெற்றோர்களை எப்படி மதிக்கணும், அவங்க முன்னாடி எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும். இப்போலாம் நிறைய சின்ன பசங்கள்லேருந்து நிறைய பார்க்குறோம், இந்த டீனேஜ் பிள்ளைங்களாம் நம்ம பார்க்குறோம். ஒரு ஃபோன் இல்லாட்டி ஒரு பைக்
வாங்கி கொடுக்குறேன் இப்படின்னு சொன்னால் நீ எப்போ வாங்கி கொடுப்ப, அந்த நொச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறது தெரியுமா? அந்த ஒரு வாழ்க்கை பின்னாடி நம்மளுக்கு கல்யாணம் ஒரு புள்ள நம்மளுக்கு கேட்கும் பாருங்க, அப்போ நம்மளுக்கு தெரியும். இப்போ என்னடா நம்ம கேட்டோம் எங்கள் அத்தா வாங்கி தரலேன்னு ஒரு மனசங்கடம் இருக்க தான் செய்யும். அது எதுக்கு வாங்கி தரல? பைக்கா? ஓ உயிருக்கு ஆபத்து, நீ எப்படியோ நீ ஏதோ ஒரு வகையில் நீ தடுமாறி விழுந்துட்டேன், உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்துனா அவங்க தான் மிஸ்டேக்காக இருக்கும், அவங்க மேலே தான் மிஸ்டேக்கு. முழுக்க நீ சொல்லி வாங்கி தந்துருப்பாங்களா, அது அவங்க மேலே தான் மிஸ்டேக்காகவே இருக்கும். அது நம்ம என்ன செய்வோம், எனக்கு இதான் வேணும், எனக்கு இதான் பிடிக்கும், அந்த ஒரு நைட்டு சாப்பிடல, பேசுறது கூட கிடையாது அத்தாட்ட, இது வாங்கி தரல அது வாங்கி தரலன்னு பேசுறது கூட கிடையாது. அப்போ இதுக்கெல்லாம் பின்னாடி ஏன் அத்தா இப்படிலாம் பேசுகிறாங்கன்ட்டு அது கொஞ்சம் ஏஜஸ் கடந்ததாக தான் நம்மளுக்கு தெரியும். இதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு திருக்குறள் மட்டும் சொல்லி ஆரம்பிச்சுக்கிட்டு நான் நிறைவு செய்கிறேன். ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க, அப்பாக்குள் அப்பா இன்னப்பா, எல்லா அப்பையும் விட கெத்தப்பா, எங்கள் அப்பா கெத்து இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் எங்கள் அப்பா என்னை கெத்துங்க, உண்மையிலே கெத்து. இதோட என் வார்த்தையை நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.